இது டிஆர்ஓ காலனி. இங்கே தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். என் கூட ஒன்று பிறந்துச்சு. இங்கே எப்படின்னா ஒரு பாம்பு வந்தபோது சொல்லி குதிச்சு ஓடிச்சு. அன்றைக்கே பாம்பு போட்டு செய்யும். இன்றைக்கி எப்படின்னு தெரியல. இன்றைக்கி தான் இது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதில் வந்து பார்ப்போம். இப்படியே இதை ஒப்ளிக்காக பார்க்கணும். இன்றைக்கி இந்த இடம்லாம் அடைச்சிட்டாங்க, பில்டிங் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஆன்ஸ்க்ரீன் நாயகனோட ஃபஸ்ட்டு காப்பி அவங்களோட ரசிகர்கள்னு நினைக்கிறேன், அவங்க தான் வச்சு பண்ணது. இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, அதில் போடுறேன். ஓகே, அடித்து ஒரு ஆளை இழுத்துட்டு வரேன். அதான் கதை. இது ஒரு 3 லொக்கேஷனில் எடுக்கலாம். ஒரு காலனி, ஒரு பிரிட்ஜு, ஒரு சிட்டிங் டேபிள், அவ்வளோதான். ஓகே, ஃப்ரம் தேர் அப்புறம் இங்கே உட்காந்து பார்த்தேன் படத்தை. நீனா மாட்டாங்க. அப்புறம் ஏதோ இது வேப்ப மரத்தில் பால் வடிது மாரியம்மை வந்துருச்சுன்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஓகே, அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு டிஜிட்டல் லைஃப்பை ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி வாழ்கிறது, ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ண தவிர இந்த மாதிரி ஒரு படம் 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் வந்தாலும் வராது.